நான் வந்து மணிரத்னம் படத்தில் வந்து மிஸ்ஸிங், அதாவது ஒரு இட் டசன்ட் திங்க் லைக் அ லோக்கல். அதுதான் என்னோட பெரிய ப்ராப்ளம் மணிரத்னமோட மூவிஸில். அவரோட படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும், எல்லா படமும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சில படங்கள் பிடிக்கும். பட் அவரோட படத்தில் ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கும். அதாவது அவர் மிடில் கிளாஸ் பற்றி தான் எடுப்பார், ரொம்ப ரிச் பீப்புள் பற்றிலாம் எடுக்க மாட்டார். ஆனால் இது நம்ம ஒரு மிடில் கிளாஸா இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டு மிடில் கிளாஸாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அந்த அது ரூட்டடாக இருக்காது. இந்த செக்கச்சேவந்த வானம் படமே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேருக்கு படம் கேங்ஸ்டர்ஸ் பற்றின படம், ஆனால் படத்தில் வந்து யாருமே கேங்ஸ்டர்ஸ் மாதிரி பேச மாட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன கேங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் பேசணுமா அப்படி தான் பேசணுமான்ட்டு. பட் அது வந்து ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தது அந்த படம் பார்க்குறதுக்கு. ஏன்னா பக்கத்தில் வந்து உக்காந்துருக்கிற வெற்றிமாறன் அவரோட படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் படம்லாம் வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்துருதுன்னா மேபி அது நல்லா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அதான் இது வந்து இந்த ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், அது நியூஸ் பேப்பராக ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் முன்னே படித்தேன். பாலச்சந்தருக்கும் மணிரத்னமுக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. அப்போ வந்து ஒரு அவுட் சைடரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு தமிழ் படம் எடுத்தா, அதாவது இப்போ நம்ம ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்ம இந்தியாவை பார்த்தா அவன் எப்படி ஒரு மாதிரி அவனோட ஐ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அவன் பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு 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 விதமான, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சாதாரணமாக படுற விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து இது நல்லா இருக்கு, இது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவை உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு இவங்க வச்சுருக்காங்கங்கிறது தான் என்னோட கடுப்பு. நீ இங்கே பிறந்து வளர்ந்தவன்டா, நீ ஏன் வந்து வெள்ளைக்கார மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறியா, இல்லை வெள்ளைக்கார மாதிரி தான் நீ திங்க் பண்ணுறியா, இல்லைனா அது அது என்ன சொல்லுது? அது ஒரு விதமான ஒரு 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 அவங்க ப்ராட்டப்பை தானே அது காட்டுது. ஏன்னா ஒரு ரியாலிட்டியோட டச்சே இல்லாமல் வளர்ந்தவங்க இந்த சவுத் பாம்பே, இந்த பாலிவுட்டு எலிட் சர்க்கிள்ஸு, அவங்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி அவுட்லுக்கை வச்சுட்டு ஒரு 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 இந்தியன் படத்தை அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்கும். ஈவன் இந்த கிரிட்டிக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய கிரிட்டிக்ஸ் இங்கே நம்ம அனுபமா இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ இதெல்லாம் நான் முன்ன பின்னே இவங்க கேள்விப்பட்டதே இல்லைங்கிற மாதிரி. தட் வாஸ் ரியலி, எப்படி சொல்கிறது அதை, கொஞ்ச நாள் முன்னாடி சத்யா 25 இயர்ஸ் ஏதோ செலிப்ரேஷனில் இருந்தது. அது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து பலார்னு ஹஸ்பண்ட் அரிச்சு. ஏம்மா நீங்கள்லாம் மிடில் கிளாஸு இவங்கெல்லாம் பற்றிலாம், இந்தியன் இதில் பற்றிலாம் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் கூட யாரும் இருந்தது இல்லையா, என்ன நீங்கள்லாம் எங்கே வளர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஏதோ இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக நடக்கிற மாதிரி, புதுசாக ஏதோ எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக, ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். அப்படி ஏன் இந்த மாதிரி இது ஃபேக்காக இவங்க பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே இவங்க இப்படி தான் வளர்ந்தாங்களே, இவங்க வளர்ப்பு அப்படி தானா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஃபேக்காக தெரியுது எனக்கு. அது உண்மையிலே ஃபேக்காக இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ புதுசாக கேமரா வாங்கினவங்கெல்லாம் எப்படி நம்ம கூடவே சுற்றின்னு இருந்திருப்பான் சின்ன வயசுலேருந்து. திடீர்னு ஒரு கேமரா பார்த்த உடனே ஒரு அப்படியே ஒரு சன்செட், வாட் அ பியூட்டிஃபுல் சன்செட், திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்காம தெரியுமா. அது மாதிரி அது கடுப்பு தானே வரும். இதுக்கு முன்னாடி நீ வந்து சன்செட்டை பார்த்ததே இல்லை, அப்படி என்ன புதுசாக இப்போ நீ ஒன்று கலைஞன் ஆகிட்ட மாதிரி திடீர்னு பிஹேவ் பண்ணுற அப்படி. அந்த மாதிரி யாராச்சும் இந்த நிறைய இந்த கிரிட்டிக்ஸ்லாம் கூட இந்த மூவிஸ்லாம் ரிவ்யூ பண்ணும்போது, ஏதோ இவங்கெல்லாம் வந்து ஏதோ வெளிநாட்டில் இருந்து இங்கே குதித்த மாதிரியும், நேற்று குதித்த மாதிரியும், இப்போ தான் இந்தியன் மூவிஸ் பார்க்குற மாதிரியும், இதெல்லாம் இந்தியன்ஸ் தான் இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நீங்கள்லாம் எங்கே இந்தியன்ஸ் கூட வளரல, நீங்கன்னா வெளியில் வெள்ளைக்காரன் கூட வளர்ந்தீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வருதுல்ல. அது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு ஒரு படத்தில் பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ரூட்டடான விஷயங்களை தான் எடுத்துகிட்டு படம் எடுக்கிறாரு. ஆனால் அது வந்து ஒரு ஒரு வெள்ளைக்காரன் ஒரு தமிழ் படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி எடுக்கிறாங்க இவங்க சில பேர், சில டேரக்டர்ஸு.
அதை மாதிரி அது ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இப்போ கடைசி வரைக்கும் இப்போவே நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் படம் தான் எடுத்திருக்காரு அவர். ஆனால் அது பார்க்குறதுக்கு தமிழ் படம் மாதிரியா இருக்குது, ஏதோ ஜப்பனீஸ் படம் அந்த மாதிரி. அதாவது ஆனால் நம்ம ஊரில் அது 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 அதை வந்து மணிரத்னம் படம்னாலே கிரிட்டிக்கலி அக்ளைம் இஸ் வாட் அ டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நான் ஒரு 4 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள்ல, ஒரு கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ரூட்டடாக இருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் வந்து இப்போ நான் அக்கிரா குரோசாவான்னா எந்த வெள்ளைக்காரன் படத்தை பார்த்துட்டு அவரோட படத்தெல்லாம் எடுத்தார்? அவரோட கல்ச்சரை நல்லா சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து இங்கிலீஷு அவங்களுக்கு பாதி பேருக்கு இங்கிலீஷே தெரியாது. மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் தானே, இங்கிலீஷும் ஒன்று ஒழுங்காக பேச மாட்டாங்க. மேபி அவர் ஃபாரின் படம்லாம் பார்த்துருக்கலாம், பட் அவரோட படத்தில் அது ரூட்டடாக தான் இருக்கும். அவரோட படம் நானும் பார்த்துருக்கேன், ஒரு சில 4-5 படம் பார்த்துருக்கேன். 4-5 படம் இல்லை, 2-3 படம். 7 சமராய் பார்த்துருக்கேன், ரஷமோன் பார்த்துருக்கேன், 2 படம் தான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்காக வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ ஜப்பனீஸ் ஸ்டோரிங்கிற மாதிரி இருக்காது. அது அந்த மண்ணின் மைந்தன், அந்த மண்ணின் மக்களை பற்றி கதை எடுக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் பேசுகிறதும் சரி, இவர் நடந்துக்கிறதும் சரி, இவர் எடுக்கிற படங்களும் சரி, அந்த ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை. சரி, ரைட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.